Hey guys, welcome to Midfield Reactions. So இன்னைக்கு என்ன கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போலாம். போறதுக்கு முன்னாடி விளக்கமா சொல்லக்கூடிய விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்க அனுப்புங்க. அங்க இருந்து எடுத்து அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போலாம். வாங்க போலாம். டெத்து ஆவியானாலும் அவன் அடங்க மாட்டான். டார்கெட் ஃப்ரெண்டா அண்ணாமலை என்ன பண்றது இது? என்ன பேச்சக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு அழகான பேய் போயிட்டு இருக்கு. அழகான பேய். ஆவியாயும் அக்கப்போர் போலைய. எப்பா பசுபதி, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். உங்க அப்பா இங்க வந்து அதே வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கான், திருந்தவே இல்ல. Nice. Other relatives celebrating a function together. Wishes. Okay. சரி சரி, நம்மளுக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை காட்டுங்க. கூட இந்த குழி பறிக்கிறீங்களா? குழி பறிக்க கொய்யாவோட பறிக்க முடியும். கரை போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? டேய் சொல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? டேய் யார் மானபங்கம் படுத்துறேன். டேய் இல்ல நான் ஜட்டி போட்டு வந்துறேன். இது ஜட்டி எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது மேட்ச் பண்ணிருக்காங்க. ஏன் அழுற? தோசை தீஞ்சு போச்சு. சரி விடு, தோசை கல்ல மாத்திருவோம். இப்ப ஏன்டி அழுகுற? தோசை கருகி போச்சு. சரி விடு, ஸ்டவ் மாத்திரம். இந்த கரண்டி இதத்தான் முதல்ல மாத்தணும். என்ன கலக்கல? இப்ப என்னடி? மறுபடியும் தோசை கருகி போச்சு. அப்ப இட்ஸ் ஸ்டவ் ஆர் கரண்டி. சிலிண்டர் மாத்திருவோம். விட்டு தொடாடி. செம்மையா பசிக்குதுடி, சாப்பாடு ரெடியா? மறுபடியும் தோசை கருகிருச்சா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன மாத்த வேண்டியதை மாத்த எனக்கு தைரியம் இல்லைல்ல. எதை எதிர்பார்க்கல நாடு. My mom never notice. அதாவது தங்கச்சி அண்ணனை வந்து சிலிமி அதாவது சீன்றப்பெல்லாம் வந்து அவங்க அம்மா பார்க்க மாட்டாங்க. யா ஐ நோ. இப்ப பாரு, பாவண்டாவே என்னடா அது? டெக்னாலஜியா டேய் என்னடா இது? டெக்னாலஜியா என்னடி கல்யாணமே பண்ண மாட்டேன்னு கதறி அழுத? இப்ப என்னடானா இந்த அம்மாக்கு போன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்ல, அவ்வளவு பிஸி ஆயிட்டியோ? ஆமா, வேலை பார்த்து பிஸியா இருக்கேன். கல்யாணம் பண்ணா வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இங்க நாள் புறம் பாடி பஞ்சர் ஆகி பரலோகம் போற அளவுக்கு வேலை தான் இருக்கு. யார் உன்னை ஏமாத்தினது? மிளகா பொடி என்ன கலரு? சிவப்பு. மஞ்சள் பொடி அத பேர்ல இருக்கே, மஞ்சள். ஹார்பிக், ப்ளூ, லைசால், வயலட், விம்பாரு, பச்சைமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அதான் வாழ்க்கையில இவ்ளோ கலர் இருக்கே, கலர்ஃபுல்லா இல்லன்னு கதறிக்கிட்டு இருக்க. பேசாம போய் வேலையை பாரு. நைஸ். புரியல, ஆனா இது நல்லா இருக்கு. அவங்க இங்க பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல போயிருக்கலாங்கிற விவசாய இல்ல. நல்லா டவுசர் சட்டியம் போட்டு இப்ப ஊற வைக்கிற பவுடர் ஒன்று விடுங்க. எவ்வளவுதானே? 10 ரூபா. இந்த அப்படிண்ணே சில்லறை இல்லப்பா. என்ன நீ ஒரு 500 ரூபாய் கூட சில்லறை இல்லாம சும்மா போட்டுட்டு இந்த சில்லறை இல்ல. ஏன் ஒரு 200 கூட சில்லறை இல்லாம நீ எதுக்கு கடை வச்சிருக்க? மேல மட்டும் மொத்தமாவும் சில்லறை அவன் கடைக்கும் போட்டு போட்டுருக்க. போர்டு மட்டும் தான் இருக்கும், சில்லறை இருக்காது. சார் இந்த 10 ரூபாய் தேடணும். 500 சில்லறை இருக்குமா? 500. ஓ இதான் 500. குடு அப்பனா உதங்க எங்க போட்டேன்னு தெரியலையே அந்த 10 ரூபாய. நக்கே நியூஸ் பேப்பர் தானே?
இன்று முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். கடையில் நியூஸ் பேப்பர் வாங்கி படித்துக் கொண்டிருந்த சிறுவன் மாரடைப்பால் உயிரிழப்பு. உயிரிழந்த சிறுவன் கொடுத்த புகாரின் பெயரில் டீ மாஸ்டர் உட்பட டீ கடை ஓனருக்கு தூக்கு தண்டனை விதித்த உணவு பாதுகாப்பு துறை. டிராகன் படம் பார்த்துவிட்டு 48 அரியர் வேண்டும் என்று கல்லூரியின் முன் நின்று மாணவன் போராட்டம். டீ கடையில் நியூஸ் பேப்பர் படிக்கும் சிறுவனுக்கு டீ கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. டீ கொடுக்க மறுத்தால் டீ கடைக்கு தீ வைக்க கோரி தீயணைப்புத்துறை அறிவிப்பு. டீயை குடித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும் என்று டீ மாஸ்டர் உத்தரவு. ஒரு நல்ல பேனாவா கொடுங்க, விலை பத்தி கவலை இல்ல. இந்தாங்க 125 ரூபா இருக்குல்ல, நல்ல பேனா இதுதான். அப்படியே பிளாக் ஜெல் ஒண்ணு, ப்ளூ ஜெல் ஒண்ணு, ரெண்டு கொடுத்துருங்க. இருங்க தரேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? 145 ரூபாங்கக்கா. ஜிபே பண்ணிடுறேங்க. ஐயோ கீழே விழுந்துருச்சு. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 145. அக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க. நைஸ் ட்ரை. நாலேஜ் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. அப்புறம் டேலண்ட், God created my best friend. இன்னும் நிறைய டேலண்ட் போடு. இப்போ என்ன பண்ற, இது எல்லாத்துக்கும் ட்ரிபிள் மடங்கா சோம்பேறித்தனத்தை போட்டு விட்டு, அந்த சோம்பேறித்தனத்தினால இந்த நாலேஜ் டேலண்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில ஜீரோவா இருக்கணும். அப்புறம் கோவம், அது 200% போட்டு விட்டு, யாரை பார்த்தாலும் சல்லு புள்ளுன்னு எரிஞ்சு விடணும். நாய்க்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது. பிறக்கிறது என்னமோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருக்கணும், ஆனா தான் தான் அம்பானி புள்ளன்ற ரேஞ்சுக்கு சீன் போடணும். அப்புறம் உங்க குடோன்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்குமே கர கர கரன்னு, அதை எடுத்து தொண்டையில மாட்டி விட்டுரு. பேசும்போது எல்லாரும் காதை மூடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வாய்ஸோட இருக்கும். அப்புறம் லூசுத்தனம், அதை 10 மடங்கு போட்டு விட்டு, இதுவே போய் நான் லூசு இல்லன்னு யார்ட்ட சொன்னாலும் யாருமே நம்ப கூடாது. லவ் லைஃபா, இது யார லவ் பண்ணுதோ அவங்களுக்கு இதை பிடிக்க கூடாது, இதை யார் லவ் பண்றாங்களோ அவங்களை இதுக்கு பிடிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கோலாகலமான லவ் லைஃபோட தான் இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இது வாழ்க்கையில தெரியாம கூட உருப்பற்ற கூடாதுன்றதுக்காக இதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கொடுக்கணும். எப்படிலாம் யோசிக்கிறாங்க? என்னடா பண்றீங்க? மாமா இங்க பாரு. தோசை மாவை எடுத்துக்கொண்டால் ஒரு முறை மாவை அரைத்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து 2 வாரம் வரை கூட பயன்படுத்துவோம். ஆனால் இப்படி செய்வது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதாவது தோசை மாவை 1 நாள் அல்லது 1.5 நாள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். 2 வாரங்கள் வைத்து உண்ணும்போது நாளடைவில் அந்த மாவில் உள்ள பாக்டீரியாக்கள் நம் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை கொன்றுவிடும் என்று எச்சரிக்கின்றனர். பொம்பளைங்க கொஞ்சம் ஈஸியா வேலை பாத்திர கூடாதே, உடனே இது நோல்ல அது தொல்லன்னு வீடியோ போட்டுருவானுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைக்கணுமாமே. ஒரு தடவை மாவு அரைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மாவு அரைக்கிறத விடு, அந்த கிரைண்டரை கழுவுறதுக்குள்ள பாதி உசுறு பரலவும் போயிட்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு டெய்லி இட்லி தோசை போடுற ஆளுங்கன்னு ஏதோ புருஷன் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கான். நீங்க வெளியில வாங்கி திங்கிற சவர்மா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லது, இந்த இட்லி தோசை மட்டும் கெட்டதாக்கும். உங்க அப்பத்தாக்கெல்லாம் இந்த இட்லி தோசை தானே 30 வருஷமா செஞ்சு போட்டிருக்கேன், 80 வயசு வரைக்கும் கூட இருந்தேன் உசுரை எடுக்கல. அதே மாதிரி உனக்கும் உங்க அப்பனுக்கும் ஒண்ணும் ஆகாது. இந்தா அப்படியே போனாலும் போற உசுறு தோசையிலே போட்டோம். ஒரு பாக்கெட் சீரகம் எவ்வளவு ரூபா? 9 ரூபா. அதில் ஒரு பாக்கெட் தாங்க. சரி. பாக்கி 1 ரூபா. அந்த லாலிபாப் எவ்வளோ ரூபா? 2 ரூபா. அதில் ஒன்று தாங்க. சரிண்ணா. தம்பி பின்ன 1 ரூபா. இது ரெண்டு எவ்வளோ ரூபா? அது 9 ரூபா, இது 2 ரூபா, மொத்தம் 11 ரூபா. உங்கள் கையில் எவ்வளோ ரூபா இருக்கு? 11 ரூபா. சரி தானே? ஓகே, இந்த கிளிப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா midfield.white சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்புங்க. அங்கேருந்து எடுத்து அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். மறுபடியும் வேற வீடியோ சந்திக்கலாம். Midfield. Bye guys. Bye.